Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மந்த்லிலேருந்து வரலாம், என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மேஜரான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அதுக்கு அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அடுத்து வந்து எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. இது மேலே இருக்கு, ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும்போது தான் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாறிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதே நம்ம வீக்லியில் பார்க்கலாம். இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடுச்சு. ரீடெஸ்ட்னு வச்சுருந்தான். ஸோ அதே மாதிரி கீழே வந்து இவ்வளோ பேர் விக்கு விட்டு திரும்ப க்ளோஸ் திரும்ப மேலே வச்சுட்டான். ஆனாலும் நமக்கு வந்து மந்த்லி க்ளோஸ் வந்து கீழே தான் வச்சுருந்தான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த விக்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துட்டான். இப்போ வந்து க்ளோஸ் வந்து கீழே வச்சிருக்கான். ஸோ இது வந்து பேரிஸ் தான் இன்னும் கணக்கு. ப்ரைஸ் இப்போ இவ்வளோ தூரம் மேலே போனால் கூட நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பேரிஸ் தான் நமக்கு ட்ரெண்டு. ஏன்னா ஒரு சின்ன பம்ப் நடந்துச்சு அப்படின்னா புல்லிஷ்னு அந்த புல்லிஷ் நம்ம போகக்கூடாது. இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து பேரிஸாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேரல் சேனல் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரல் சேனலுக்கு மேலே போயிட்டு திரும்ப உள்ளே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த ரிட்டர்ன் லைனில் டச் பண்ணிட்டு வரலாம், இல்லை அப்படியே கூட கீழே வரலாம். ஸோ நமக்கு கிராஷ் நடந்துச்சுன்னா மேலே ரீடெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ அப்படியே தான் கீழே இருக்குவான். ஸோ அந்த மாதிரி வந்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து அடுத்த சப்போர்ட். ஸோ நமக்கு வந்து கீழே வந்து மொத்தம் 3 சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, 72 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உனக்கு வரும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கீழே விழுந்தா அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படி தள்ளி போச்சுன்னா இது வந்து அப்படி கீழே நமக்கு லைட்டாக மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும் லைட்டாக. ஸோ இதை விட மேஜரான ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நமக்கு, இந்த ஒர்க்கு பாருங்கள். அதாவது வந்து 2021 நடந்த அந்த 2 புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 புல் பேக்லேயே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வரும். இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். ஆனால் இவ்வளோ தூரம் வருமானது எனக்கு தெரியல. இது ஏன் நான் இப்போ இந்த கீழே டவுன் டார்கெட்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஈத்ரீமில் வந்து பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் போன வீடியோவில். இதோட டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு இப்போ கீழே விழுந்துச்சு அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 40% நமக்கு வந்து ட்ராப் இருக்குது கணக்குப்படி பார்த்தா. ஸோ அப்படி 40% ஈத்ரீம் ட்ராப் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 25% ஆச்சு நமக்கு வந்து பிட்காயின் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டியில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸாக்டாக நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம உஷாராக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து கீழே டவுன் டார்கெட்டை நான் கொடுக்குறேன். அதுக்காக வந்து கன்ஃபார்மாக நம்ம கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ இப்போ நம்ம டெய்லியில் பார்த்துடலாம். இப்போ டெய்லியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 200 மூவிங் ஆவர் இருந்துச்சு. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு இந்த இதில் பிரேக் அவுட் அடிச்சுட்டு ரீடெஸ்ட் வச்சுட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்கான். இது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா ரீடெஸ்ட் வச்சுட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு இந்த மாதிரி தான் செட்டப் வந்து நடக்கும் எப்போயும். ஸோ இந்த இடத்துல ஏன் நடக்கல அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு வந்து இது கூட வந்து கான்ஃப்ளூயன்ஸாக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து இது வேலிட். அப்படி இல்லைனா சும்மா இது வந்து டம்மி தான் இது. இப்போ நான் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிஸ் ட்ரெண்டில் தான் இருக்கேன் நான் வந்து இப்போதைக்கு புல்லிஷ் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் டெய்லியில் வந்து நமக்கு ஈத்ரீமில் வந்து ஒரு பாக்ஸ் லெவல் வந்து கொடுத்துருப்பேன். நான் இந்த பாக்ஸ் லெவல் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க கண்டிப்பாக வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பாக்ஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், இந்த 2 பாக்ஸ் தான் நமக்கு மேஜர். இந்த பாக்ஸுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் வச்சா அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து ரீடெஸ்ட் வச்சுட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் போட்டுருந்தேன் நான். ஸோ அதே மாதிரி பாருங்கள், கீழே வந்து க்ளோஸ் வச்சான், ரீடெஸ்ட் வச்சுட்டான், இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கான். ஸோ இது அடுத்து வந்து நமக்கு எப்படி ப்ளே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து கீழே போகிறதுக்கு மட்டும் தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேலே வந்து எப்போ போகும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் வைக்கணும், டெய்லி க்ளோஸ். இந்த பாக்ஸுக்கு உள்ளே க்ளோஸ் வச்சா அது வந்து இன்வாலிடு. இங்கே பாக்ஸுக்கு மேலே
இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இது வந்து வேலிட். ஏன்னா இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு கீ லெவல். ஸோ இந்த கீ லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து கண்டிப்பாக எந்த டேரக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டேரக்ஷனில் போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது கீழே பாருங்கள், கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. ஸோ இது மேபி இதை சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை வந்து இதை சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இங்கேருந்து வேல்ஸ் வந்து கிராஷ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இது வந்து எனக்கோட போன வீடியோ நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து ப்ளே அவுட் ஆச்சுன்னா என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ ரீடெஸ்ட் வச்சுட்டு இருக்கான். இது வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து இப்போதைக்கு டார்கெட் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபிபனாச்சி லெவலும் வருது, நமக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பும் இங்கே தான் வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மேஜரான கான்ஃபிடன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எங்கே வந்து நமக்கு எவ்வளோ தூரம் போகுன்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம லாங் டேர்முக்கு ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம போயிட்டு 4 hour இல்லை டெய்லி அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது தான் இந்த மாதிரி இடத்துலலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து லாங் டேர்முக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இங்கேருந்து கூட மேலே போயிடலாம். இப்போ வந்து பேட்டர்ன் போட்டிருக்கோம் பாருங்கள், இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ஒயிட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து கிளைம் பண்ணிட்டான் அப்படின்னா, மேலே க்ளோஸ் வச்சுட்டான், வெயிட்லி க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா அடுத்து திரும்ப இந்த ரீடெஸ்ட்டில் திரும்ப மேலே போவான். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே ரீடெஸ்ட் வச்சுட்டு அப்படியே கீழே விழுவோம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் நான். ஸோ என்னோட மெயின் பாசிபிலிட்டி டவுன் கீழே வரதுக்கு மட்டும்தான். இப்போதைக்கு மேலே போகிறதுக்கான எந்த அறிகுறி எனக்கு கொடுக்கல. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு நல்ல ஏரியா, சப்போர்ட் ஏரியா அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் இல்லை லாங் ரெண்டுமே இறங்கிறது வந்து நம்ம ரிஸ்கி தான். ஸோ நம்ம வந்து இதை ப்ளே ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கீ லெவலில் வந்தால் ஒன்று வாங்கலாம், அப்படின்னா இந்த லெவலில் வந்து நமக்கு ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான் இப்போதைக்கு. ஷார்ட் டேர்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம கீ லெவல் பார்த்துட்டு நம்ம வந்து அங்கே இடத்துல சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான், கீ லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. கீ லெவல் வந்து சிம்பிள். இப்போ வந்து ஒரு 2 கீ லெவல் இருக்குது, ஒரு கீ லெவல் இருக்குது அப்படின்னா அந்த கீ லெவலில் வந்து நம்ம சப்போர்ட் எடுத்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம். சப்போர்ட்டாக இருக்க வரைக்கும் நம்ம வந்து மேலே வந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அதே பிரேக் ஆகி ஒரு க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அடுத்த கேண்டலே ரீடெஸ்ட் வச்சுட்டு கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது இது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதில் க்ளோஸ் வச்சிட்டோம். இப்போ இது ரீடெஸ்ட்டில் வந்து என்டர் ஆகிட்டு இது டார்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் வைக்கலாம், இல்லை வந்து இங்கே இருக்க நம்ம வீக்லி வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் நம்ம வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங்க்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து லாங் டேர்முக்கு வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில கான்ஃபிடன்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கணும் நம்ம. அதெல்லாம் நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ E3Mல வீக்லி பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் தெரியாதவங்க சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இதுதான் வந்து நமக்கு பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்னு. இந்த பேட்டர்னுக்கு பார்த்தோன்னா இந்த பேட்டர்னோட நமக்கு என்ட்ரி பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வருது. ஸோ அதனால தான் வந்து இது முன்னாடியே நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா இங்கேருந்து 40% நம்ம கிராஷ் ஆனால் மட்டும் தான் அது வந்து பாசிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு 40% கிராஷ் ஆகுமான்றது எனக்கு டவுட்டு தான். ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ தூரம் கிராஷ் ஆகான்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து இது ப்ரீவியஸாக இருந்த ஒரு சைட்வேஸ் ஆக்ஷனோட பிளேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் இருக்கும் நமக்கு. பெட்டர் வந்து லாங்கோ ஷார்ட்டோ நம்ம என்ட்ரு ஆகிறத விட ஜஸ்ட் ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு விடுறது தான் இது வந்து நல்லது. ஒரு வேளை இங்கே கீழே வந்துச்சுன்னா பை, அப்படி இல்லையா வெயிட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே திரும்ப க்ளோஸ் வைக்கிறதுக்கு க்ளோஸ் வச்சேன்னா அதுக்கடுத்து ரீடெஸ்ட்டில் திரும்ப பை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பிளான். ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.